அவர் நிரந்தரமாயிருக்கிறார். நிரந்தரமான தகப்பன். இதை நீங்க உணரணும். நீங்க அதை இருதயத்துல உணரணும். நீங்க உணரும் போதே ஒரு தைரியம் வரும். எப்படி பயத்தை போக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி சூழ்நிலைகளை தாண்ட முடியும்? நீங்க உள்ளத்துல நீங்க உணரும் போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். என் அப்பா பார்த்துக் கொள்வார், என் தேவனாகிய தகப்பன் அவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்றீங்க பார்த்துக் கொள்வார்? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தேவனுக்கு நீங்கள் மகனாக இருக்கிறீர்கள் என்று யார் சொல்லிக்கிட்டே இருக்காராம்? சொல்லுங்க, யார் சொல்றாராம்? ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மோடு கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறாராம். நமக்குள்ள சொல்றாராம், சாட்சி சொல்றாராம். ஆவியானவர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறார். எப்பா ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு இந்த உலக பிரகாரமான தகப்பன் செய்ய முடியாததை கூட அவர் செய்வார். இவர் உன்னை மறக்கலாம், இவர் உன்னை கைவிடலாம், இவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம போலாம். ஆனா ஒருவர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் செய்வாரு, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரு. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் A to Z எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறாரா? நான் சொல்றேன், இந்த தகப்பன் இடத்துல ஏமாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. அவரை வேணா நீங்க ஏமாற்றலாம், அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார்.